ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு ஒரு மனதோடு அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவன் இந்த தேசத்திற்கு ஒரு க்ஷேமத்தை கொடுப்பார். ஆண்டவரை விசுவாசிக்கிற நேசிக்கிற பிள்ளைகள் மட்டுமே தான் இந்த பணியை செய்ய முடியும். இது உன்னதமான ஒரு பணி. ஜெபமின்றி ஜெயமில்லை. ஆகையினாலே நாம் ஜெபித்து நம்முடைய தேசத்தை நமக்கு சொந்தமாக்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நேரத்தில் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்கு தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று தாவீது ராஜா சொன்னது போல நாம் எக்காலமும் அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது கர்த்தர் நமக்கு புதிய பலனை தந்து சுகமும் தந்து அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க தாவே. சத்துடைய கண்கள் படாதபடி கர்த்தர் பொதிந்து பாதுகாத்து கொள்ளுங்க தாவே. தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு முன் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உமது கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளும். எங்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே, நீர் போதுமானவராயிருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்ன நிறைவாக இருக்கட்டும் கர்த்தாவே. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஜெப நேரங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உமது கரை எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா குறைகளை மாற்றி தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எங்கள் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே.
ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரி மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மக பரிசுத்த தல மதுவே என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உமையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 29ஆம் சங்கீதம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு புது பாட்டை பாடி துதித்து அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவர் வல்லமை உள்ளவர். அவருக்கே நாம் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் துதிகளிலே பிரியப்படுகிறார். ஏனென்றால் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேத வசனத்தின்படி நாம் அவரை துதிக்கும்படியாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அவரை துதிக்கிற பிள்ளைகள், அவரை அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் பெலன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். துதிக்கும் போது நாம் புது பெலனை பெற்றுக்கொள்கிறோம். துதியினாலே எரிகோ மதில் விழுந்தது. துதியினாலே அநேக அற்புதங்கள் நடக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் சாதகமாக இருக்கும்போது, எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது நான் துதிப்பேன். எனக்கு எல்லாம்
கைவிட்டு போன பிறகு நான் எப்படி துதிக்க முடியும் என்று அநேகருடைய ஒரு கேள்வியாக காணப்படலாம். ஆனால் யோபு பக்தனை பார்க்கும்போது எல்லாம் நன்றாக இருக்கும்போது கூட அவர் தேவ சமூகத்தில் தன்னுடைய பிள்ளைகள் உபவாசித்து அவர் ஜெபித்திருக்கிறார். ஆனால் எல்லாம் மரித்து வீடுகள் பிள்ளைகளுடைய இல்லங்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி அவருடைய கன்றுக்காலிகள் வீட்டு கன்றுக்காலிகள் தோட்டம் துறவுகள் எல்லாம் அழிந்த பிறகும் கூட கர்த்தரை அவர் துதிக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் தான் இவைகளை எனக்கு தந்தார், அவரை எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அவருடைய மனைவி இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் இருக்கிறீர், தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பிறகு கூட கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லி அவர் கடைசி வரை விசுவாசத்தில் இருக்கிறார். அந்த விசுவாசம் அவருடைய தேவ அன்பு வைத்தனால தான் கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அந்த யோபுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சமாதானத்தை அந்த யோபு பக்தன் பெற்றுக்கொண்டார். பலனை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள் சௌந்தரியவான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட தேசத்திற்காக நாம் துதித்து ஜெபிக்கும்போது நிச்சயமாக அந்த பலனையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை சில போராட்டங்களும் சில கஷ்டங்களும் நம்ம எதிர்த்து வந்தாலும் கூட நாம் சோர்ந்து போகாமல், நான் கர்த்தருக்காக நான் திறப்பிலே வைராக்கியத்தோடு நின்று அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லுங்கள். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் இணைந்து அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவர் துதிக்கப்படத்தக்கவர். ஆகையினால நாம் அவரை விடாமல் அவரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம். ஏனென்றால் அவர் எதிரியை அவர் என்ன செய்திருக்கிறார்? முறியடித்திருக்கிறார். ஆகையினால இதுவரை உதவி செய்த தேவன் உதவி செய்வார். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்த பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்த பாடுவோம். இதுவரை உதவி செய்த பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்த பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்த பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்த பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்த பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்த பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்த பாடுவோம். பேரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ நல்லவர், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இளைப்பாறுதல் தந்தீர், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானம் தந்தீர், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்த ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை
வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். இதுவரை எங்கள் கரம் பிடித்து நடத்தி வந்தீர். எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தபோதும் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்த தூயாதி தூயவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீ துதிக்கப்படத்தக்கவர், நீ ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். உம்மை உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அகில உலகத்தை படைத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை உமது சாயல்ல உண்டாக்கினீரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரே பயன்படுத்தி வருகிறீர். எங்களை கரம் பிடித்து வருகிறீர் ஆண்டவரே. கடைசி வரை நாங்கள் உமக்காக ஜீவிக்க பலன் தாரும், உமக்காக ஜீவிக்க பலன் தாரும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கரம் பிடித்து கொள்ளும் இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார் என்று. ஆமாண்டவரே, மரண பரியந்தம் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஒரு உன்னதமான ஒரு தேவனாய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். திரியேக தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நேரத்திலும் நம்முடைய நாட்டிற்காக நாம் ஜெபிப்போம். இது ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய நாடு. உலக ஜனத்தொகையில் 2வது பெரிய நாடு நம்முடைய இந்திய நாடு. இந்த நாட்டிற்காக நாம் எல்லாரும் நாம் ஜெபிப்போம். இந்த நாட்டில் 5,97,464 5,97,464 கிராமங்கள் இருக்கிறன. 384 மாநகராட்சிகள். இப்போ அதிகமாக இருக்கிறதோ தெரியல. இருந்தாலும் இந்த நாட்களிலே ஒரு பெரிய, இந்த உலக நாடுகளிலே 2வது பெரிய ஜனத்தொகை நிறைந்த நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. ஆகையினால இந்த நாட்டின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, இந்திய நாட்டின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறபடி, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்னும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்ற வசனத்தின்படி, இயற்கை சீற்றத்தினாலும் தீவிரவாதத்தினாலும் அண்டை நாடுகளினால் வருகிற கொடுமை, அழிவு, நாசம் நம் தேச எல்லையை விட்டு வெளியேற வேண்டும் என்று சொல்லி, தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உங்கள் வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. இனி கொடுமை உன் தேசத்தில் இருக்காது, அழிவு நாசமும். இந்த நாட்களில் பலவிதமான தீவிரவாத செயல்கள் பல விதங்களிலே, கொலை வெறிகள், பயங்கரமான பலாத்காரங்கள் இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும்படியாக, எந்த ஒன்றும் மேற்கொள்ளாதபடி எல்லாம் அழிந்து போகும்படியாக, ஒன்றுமில்லாமல் போகும்படியாக, தேசம் காக்கப்பட, தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் எங்கள் தேசத்துக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்கள் தேசத்தை நீர் விடுவித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிப்பா. அருவருப்பான பாவங்களில் இருந்து எங்கள் தேசத்தை நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலையை தாரும், பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆண்டவரே பயங்கரவாதிகள் கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தீவிரவாதிகள் கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. சத்துருடைய அந்தகார கிரியிலிருந்து கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மால் தான் ஆகும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, அப்பா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. உதவி செய்வீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் தேசத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை விடுதலைப்படுத்தப்பா. ஸ்தோத்திரம். பயங்கரவாதிகள் கையிலிருந்து எங்கள் தேசத்தை விடுதலை பண்ணும். விடுதலையே விரும்புகிறோம் ஐயா. தாருமையா இன்றே தாருமையா. விடுதலையே விரும்புகிறோம்
வேண்டுகிறோம் ஐயா, தாருமையா தாருமையா, இன்றே தாருமையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினாலே நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னமாக நாம் ஜெபிப்போம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி, என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் என்ற வசனத்தின்படி தேசத்தில் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய பிரதமர், நம்முடைய ஜனாதிபதி, மாநில முதல்வர்கள் ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடின்றி ஆட்சி செய்ய ஜெபிப்போமா. ரொம்ப முக்கியமான ஜாதி மத பேதமின்றி எல்லாரும், பிரதமர், ஜனாதிபதி, மாநில முதல்வர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு நல்ல மனதோடு தேசத்தை ஆளும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவரே ஒரே மனநிலையோடு ஆண்டவரே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அன்போடு நடத்துகிற ஆண்டவரே ஆட்சியாளர்களை, ஆண்டவரே பிரதமரை, ஜனாதிபதியை ஆண்டவரை நியமித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வருகிற எலெக்ஷனுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தருக்கு சித்தமானவர்கள் மட்டும் வரட்டும், கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வரட்டுங்கத்தாவே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒன்றும் நடக்காதபடிக்கு எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் அந்த காரியங்களை நடத்த எலெக்ஷன் உண்மையுள்ள ஆண்டவரை எலெக்ஷனாக நடக்கட்டும். அதில் எந்த ஒரு பொய், எந்த ஒரு திருட்டுத்தனம், எந்த ஒன்று நடக்காதபடிக்கு உண்மையாய் நடத்தப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே நீங்க உதவி செய்யுங்கம்மா. மேலிடத்திலிருந்து கடைசி வரை அப்பா எந்த ஒரு கள்ளத்தனம் இல்லாதபடி, எந்த ஒரு ஆண்டவரே தவறு நடக்காதபடிக்கு கர்த்தருக்கு சித்தமானவங்க மட்டும் வரட்டுங்க தாவே. ஆண்டவருக்கு சித்தமானவங்க தேசத்தை ஆளட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்படட்டும் கர்த்தாவே. எல்லாரையும் எத்தனையோ ஆண்டவரே ஏழை ஜனங்கள் உண்டு, ஒரு வீடு வாசல் இல்லாதவர்கள், அன்றாட ஆகாரத்தை சாப்பிட முடியாதவர்கள். இதற்கிடையில் ஆண்டவரே எல்லாரையும் சரிசமாய் பாவித்து அன்போடு செய்ய வேண்டிய கடமைகளை ஏழைகளுக்கும் செய்து அவர்களையும் ஆண்டவரே அவர்களும் நடத்தப்படத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நடத்துகிறவங்களும் உண்மையுள்ள இருதயத்தோடு நடத்தப்பட ஆண்டவர் எந்த ஒரு ஆண்டவரே கள்ள ஓட்டுகள் இணையாதபடிக்கு அப்பா ஆண்டவரே அந்த எந்திரங்களை எல்லாம் கூட ஆண்டவரே நீ பாதுகாத்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே சொல்லப்பட்டபடி தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னத்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே தேசத்தை தீட்டுப்படுத்துகிற இந்த அருவருப்பான காரியங்களை
செய்து ஜனங்களை ஏமாற்றுகிற மந்திரவாதிகள், மாயவித்தைக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேசத்திலே இராதபடிக்கப்பா இவர்கள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஏமாற்றுகிற மந்திரவாதிகள், மாய வித்தைக்காரர்கள், குறி சொல்லுகிறவர்கள் யாவரும் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் கர்த்தாவே. ஒரு ஆத்துமா கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லையே. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீ சித்தம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே ஆவியானவரே அப்பா எல்லாரையும் நீ சந்திங்கப்பா, சந்திங்க. ஏமாற்றுகிற மந்திரவாதிகள், ஆண்டவரே குறி சொல்லுகிறவர்கள், மாயவித்தைக்காரர்கள் எல்லாரும் இயேசுவை நம்பட்டும், இயேசுவை நம்பட்டும். பணத்துக்காக எதேதோ சொல்லி ஜனங்களை ஏமாற்றி ஆண்டவரே கொலை செய்து விடாதபடி தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராக. மக்களை பயப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்ருவின் சதிகள், சதி மோசங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சாத்தானின் அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அதி சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ள இருதயத்தோடு ஒரு பெரிய வெற்றி விடுதலையை இந்த தேசம் கண்டுகொள்ளத்தக்கதாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே, சாத்தானின் சதிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சத்ருவின் சதி மோசங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். நாங்கள் ஒரு மனதோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, கேட்கிறோம், திறப்பிலே நிற்கிறோம். விடுதலை தருகிறவர், வெற்றி தருகிறவர் உம்முடைய நாமம் தான் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்கள் ஜெபங்களை கேளும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் என்ற வசனத்தின்படி தேசத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிற விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் இவைகள் நம் தேசத்தை விட்டு வெளியேற, தேசம் பரிசுத்தமாக்கப்பட நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, இப்படிப்பட்ட பொறாமைகள், கொலை வெறிகள், களியாட்டு போன்றவற்றை செய்கிற அத்தனை பேரும் மீட்கப்பட, ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கொலை வெறி பிடித்தவங்க கடந்த நாட்களில் ஆண்டவரே அநேகம் பிள்ளைகளை ஆண்டவரே திருடி கொண்டு போன பயங்கரவாதிகள் கையிலிருந்து ஆண்டவரே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவர்களை விடுவித்து கொண்டு வந்திருக்கிறாங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். நாங்கள் நன்றி செல்கிறோம்ப்பா. பிள்ளைகளுடைய பாதுகாப்பு
இந்த மாதிரி கொலைவெறி பிடித்தவர்கள் ஆண்டவரே பிள்ளைகளை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டு போய் விடாதபடிக்கு எங்கள் தேசத்தில் இந்த மாதிரிப்பட்ட கொள்ளைகள் வராதபடி ஆண்டவரே நீ பாதுகாத்து கொள்ளும். அந்த பெற்றோருடைய கண்களிலே எவ்வளவு கண்ணீர் வந்திருக்கும், எவ்வளவு மன வேதனைப்பட்டிருப்பாங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பயங்கரமான விபச்சார தொழிலிருந்து ஜனங்களை விடுவிப்பீராக, வேசித்தனங்களிலிருந்து விடுவிப்பீராக, அசுத்தம் காம விகாரங்களில் இருந்து இதை ஆண்டவரை செய்ய தூண்டுகிற எல்லா அந்தகார கிரியைகள், இயேசுவின் அந்தகார கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். என் தேவனால் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்கிறவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று இருக்கிறதப்பா. அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாய் வர வேண்டும் என்றால் கர்த்தர் விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே கொலை வெறி ஆண்டவரே, கொலை வெறி ஆண்டவரே, தற்கொலை ஆவிகள் கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஜனங்களை விடுவிப்பீராக, சத்துருடைய பிடியிலிருந்து விடுவிப்பீராக. சத்துரு தன்னுடைய இடத்திற்கு ஜனங்களை சேர்க்க வழி பார்க்கிறான், அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று சொல்லி அதே பெரிய கோபத்தோடு ஆண்டவரே இன்றைக்கு செயல்படுகிற சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் பலனற்று போகட்டும், இயேசுவின் நாமத்தில் பலனற்று போகட்டும். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே அப்பா அந்த சத்துருடைய கிரியைகளை அழித்து போடுவீராக. அல்லேலூயா. வசனத்தாலே ஆண்டவரே நீ சத்துருவை மேற்கொண்டது போல அப்பா தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் உம்முடைய வசனத்தாலே எல்லாரும் ஆண்டவரே காக்கப்பட உம்முடைய வசனத்தை சொல்லி ஆண்டவரே வெற்றி பெறத்தக்கதாக, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. வட இந்திய பகுதிகளின் ஊழியங்களுக்காக, மிஷனரி களங்களுக்காக, மிஷனரி இயக்கங்களுக்காக, மிஷனரி இயக்கத்தின் ஒவ்வொரு பொறுப்பான தலைவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபித்து நல்ல தீர்மானங்கள் எடுக்க நல்ல ஞானத்தை கொடுப்பீராக, மிஷனரிகளை பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. அவர்கள் போகிற இடம் தடைகளை இயேசுவின் நாமத்தில் மாற்றுவீராக ஆண்டவரே. அடிப்படை வசதி இல்லாத இடங்களில் எங்கள் மிஷனரிகள் பல இயக்கங்கள் மூலமாக பல இடங்களில் இந்தியாவின் பல பகுதிகளில் கர்த்தாவே உம்முடைய பணியை செய்யும்போது அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை என் தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஆண்டவரே பல கஷ்டங்களை அனுபவிக்கிற ஒவ்வொரு மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க கடந்து போகிற இடத்துல வழிகள் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பாதுகாப்பை தருவீராக. யாராக இருந்தாலும் எந்த மாநிலத்திலே எந்த இயக்கத்தின் மூலமாக பணி செய்யக்கூடிய பிள்ளைகளை தேவன் கண்மணியைப் போல பாதுகாத்து கொள்வீராக. உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. சுவிசேஷத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆண்டவரை எதிர்க்கிற ஜனங்கள் மனம் திரும்பத்தக்கதாக, ஆவியானவரை கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. இயேசுவே, நீங்க தான் இறங்கணும் ஆண்டவரே. மிஷனரிகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எடுக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவங்க எடுக்கிற தீர்மானங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஒரு பெரிய திறந்த வழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து மிஷனரிகள் கடந்து சென்று ஆண்டவரே அப்பா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, சுவிசேஷத்தை ஆண்டவரே தெரிவிக்க ஆண்டவர் அவர்களுக்கு புது பலனையும் கிருபையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒன்று கூட வீணாவதில்லை. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நடத்துகிற தேவன், எங்களை போதிக்கிற தேவன், எங்களுக்கு ஆலோசனை தருகிற தேவன், எங்கள் மிஷனரிகளுக்கு நல்ல ஆலோசனை தந்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சுதேச ஊழியர்களுக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய விடுதலைக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்கள் பகுதியில் எத்தனை ஊழியங்கள், எத்தனை திருச்சபைகள், எவ்வளவு கிறிஸ்தவர்கள் தேவனை அறியாத பகுதியில் மிஷனரிகள் கடந்து போயிருக்கிற இடத்துல என் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலவிதமான போராட்டத்தோடு பணியாற்றக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே நீர் முன் செல்லும்படியாய், நீர் முன் செல்லும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்று 30, 60, 100மான பலனை தரட்டும். இந்த கடைசி காலத்தில் அறுவடை ஆகட்டும். ஆத்துமாக்கள் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், சொந்தமாகட்டும் கர்த்தாவே. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எதுக்கிற ஜனங்களை சந்திப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு விரோதமாக, வேத வசனத்திற்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும். கர்த்தருக்கு விரோதமாக, வேத வசனத்திற்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா தடைகள், எல்லா ஜனங்களுடைய ஆவிகள் எல்லாம் தடைப்பட்டு போவதாக. அவங்க எடுக்கிற முயற்சிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். மிஷனரிமாருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய சுகத்திற்காக, அவருடைய பலனுக்காக, பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் குணமாக்குவீராகப்பா. கல்வாரியில் வடிந்த இரத்தம் பிள்ளைகளுடைய சரீரத்தில் பலவீனப்பட்ட பகுதிகளிலே பலன் வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியில் இருந்து விடுதலை தருவீராக. மிஷனரிமாருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹாஸ்டலில் ஆண்டவரே அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து விட்டிருப்பாங்க பிள்ளைகள் ஆண்டவரே. மனசோர்வு வந்து விடாதபடிக்கு பிள்ளைகள் படிக்கிற விஷயத்தில் ஞானத்தோடு படிக்க, ஞாபக சக்தியோடு இருக்கத்தக்கதாக தன்னுடைய பெற்றோரை பற்றியுள்ள பாரம் எடுக்காதபடி படிப்பிலே கவனம் வைத்து இந்த கடைசி வருஷத்தின் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி யாருக்காவது ஞானம் குறைவாய் இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவரே, அப்படி என்று சொல்லப்படுகிறது. பட்சபாதமின்றி ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தந்து, ஞாபக சக்தியை தந்து, நல்ல விதமாய் பரீட்சை எழுதி வெற்றியை காண கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இந்த வருஷத்தின் கடைசி தேர்வு எழுதக்கூடிய எல்கேஜி ஆனாலும் ஆண்டவரே, 10th 11th 12th ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளுக்காக காலேஜ் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 11th 12th படிக்கிற பிள்ளைகள் ஒருவேளை தவறுனாலும் ஆண்டவரே வீணான தற்கொலை ஆவிக்கு நேராய் போய்விடாதபடி, தற்கொலைக்கு நேராய் போய்விடாதபடி ஆண்டவரே தன்னை காத்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே
கத்தர் உதவி செய்வீராக. ஹையர் ஸ்டடிக்கு போகும்போது அந்த நீட் எக்ஸாம்ட்டெல்லாம் வரும்போது பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம், வெற்றியாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே ராங் முடிவுக்கு ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் போய்விடாதபடிக்கு பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தற்கொலை ஆவிகள் சுற்றி திரிகிறது. தற்கொலை ஆவிகள் சுற்றி திரிகிற ஆவிகளுக்கு எங்கள் பிள்ளைகள் யாரானாலும் விடுவிக்கப்பட காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு டீச்சர்ஸுக்காக, தலைமை ஆசிரியர்களுக்காக, ஆண்டவரே உயர் கல்வி அதிகாரிகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க நல்ல முடிவெடுத்து நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்து பிள்ளைகளை பக்குவமாய் வளர்க்கத்தக்கதாக ஞானத்தையும் ஆண்டவரே கத்தர் அவர்களுக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம்ப்பா. பிள்ளைகளும் ஆண்டவரே பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும். பெற்றோர்களும் பிள்ளைகளை தேவையில்லாமல் கோபப்படுத்தாதபடி ஆண்டவரே சொல்ல வேண்டிய இடங்களிலே ஆண்டவரே சரியான விதத்திலே போதித்து பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை இந்த நாட்களிலே ஆண்டவரே பெற்றோருக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே அப்பா நடத்துகிற ஆசிரியர்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளும் பயத்துடனே ஆண்டவரே கீழ்ப்படிந்து, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே இந்த மொபைல் இன்னும் பலவிதமான ஆண்டவரே கெட்ட தொடர்புகள் இதிலே சிக்குண்டு போய்விடாதபடிக்கு பிள்ளைகள் ஞானத்தோடு இருக்க, பயபக்தியோடு இருக்க, தங்கள் பாடங்களிலே கவனம் வைத்து படிக்க இந்த நாட்களிலே அவர்களுக்கு நீர் கிருபை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இதுவரை ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவன் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களது ஜெபம் கேளும், பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள் என்ற வசனத்தின்படி தேசத்தின் நீதியையும் நியாயத்தையும் புரட்டுகிற அதிகாரிகள் மனந்திரும்ப நாம் ஜெபிப்போம். தேசத்தின் நீதி காக்கப்பட வேண்டும். நியாயத்தை புரட்டுகிற அதிகாரிகள் மனந்திரும்ப வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீதி புரட்டப்படக்கூடாது, உண்மை உள்ளவர்களாக இருக்கட்டும். உண்மையை ஆண்டவரே காத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கலகங்களை உண்டாக்குகிற கொடுமையையும் கொள்ளைகளையும் தங்களுக்கு குவித்து கொள்ளுகிறவர்கள் மனம் திரும்பட்டுங்க தாவே, மனம் திரும்பட்டும். கொள்ளையர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கலகங்களை உண்டு பண்ணுகிற ஜனங்கள் ஆண்டவரே மீட்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், திருச்சபை தலைவர்களுக்காக, திருச்சபை போதகர்களுக்காக, திருச்சபை விசுவாசிகளுக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவரே படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் ஏற்ற ஆண்டவரே நன்மையை நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்தமாக திருமண காரியங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல முறையில் ஆண்டவரே தங்களுக்கு துணையை தெரிந்து கொள்ளத்தக்கதாக, ஜெபத்தோடு தேவனுடைய முகத்தை தேடி கண்டுகொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். அந்நிய நுகத்தோடு பிணைந்து விடாதபடிக்கு என் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று இருக்கிறதப்பா. நீங்கள் தான் அந்த பலனை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு ஏற்ற விதத்தில் சுகப்பிரசவத்தை கர்த்தர் ஆண்டவரே. வியாதி படுக்கையிலும் பலவிதமான பலவீனங்களிலே இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள், கிறிஸ்தவ குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே சுகப்படுவார்களாக, சுகத்தை ஆண்டவரே கொடுக்கும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள் ஆண்டவரே, பெரியவர்கள், குடும்பங்கள், வயோதிபர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், திக்கற்ற பிள்ளைகள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் காத்து கொள்வீராக, நடத்துவீராகப்பா. குடும்பங்களிலே வயோதிபர்கள் ஆண்டவரே, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறனே என்று வேதனையோடு யாராவது இருப்பார்களானாலும் அவர்களுக்கு நீ சொல்லு, நான் இருக்கிறேன், நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் கரம் பிடித்து நடத்துவேன். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவேன் என்று சொன்னவர் நடத்துவார் என்ற நம்பிக்கையை கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள ஆண்டவரே வயோதிபர்களுக்கு கொடுத்து நடத்தும். படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் பலப்படட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், ஒரு சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். சத்ருவின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சகல நன்மையினால் நிரப்புகிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலன் அளிக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நடத்துகிற மகன் குடும்பத்தை, பீட்டர் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி நடத்தும். சகல தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே நல்ல விதமாக இந்த பணிகள் நடக்கட்டும். இதில் செய்தி ஆண்டவரே கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்கள், மிஸ்டரிகள், ஆண்டவரே சகோதரர் சகோதரிகள் ஆண்டவரே பலப்பட நல்ல செய்திகள் வெளிவரத்தக்கதாக, கேட்கிற உள்ளங்கள் ஆண்டவரே சந்திக்கப்படத்தக்கதாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்தும். ஆண்டவரை இணைந்து பணியாற்றக்கூடிய ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், ஆண்டவரை அபிஷேக் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய நல்ல சரீர சுக பல ஞானம் எல்லாம் தந்து நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிகமாய் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லப்பா. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சகலமும் நேர்த்தியாய் ஆண்டவரே நீ நடத்தக்கூடிய தேவாதி தேவன். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாருக்காக ஸ்தோத்திரம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்வில் என்ன தேவைகளானாலும் என் தேவன் சந்தித்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயத்தை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், இம்மட்டும் பாதுகாத்த தேவன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறாப்பா, நன்றியோடு துதிக்கிறாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாருடைய காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாராவது வியாதி படுக்கையில் இருந்தாலும் கூட ஆண்டவரே இந்த ஜாய் குட் நியூஸ் டிவிக்கு தொடர்புடைய ஆண்டவரே ஊழியர்களோ, ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களோ, கொடுக்கிறவர்களோ யாராவது பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் வழி நடத்துவீராக, கர்த்தர் வழி நடத்துவீராகப்பா, கர்த்தர் பலப்படுத்துவீராகப்பா. உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஒருவராவது மனமடிந்து விடாதபடி, சோர்ந்து விடாதபடி என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சிறப்பா. சகல காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்குள்ளே வாழ்கிற எங்களுக்கு வெற்றி உண்டு கர்த்தாவே. என்னென்ன துன்பம் வந்தாலும், என்னென்ன துயரங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் மாற்றி எல்லாரையும் ஆதரிக்கிற தேவன், எல்லாரையும் அரவணைக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் பாதுகாத்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும் இந்த நேரத்தில் ஆண்டவரே. அப்பா, அந்த தேசத்திற்காக ஜெபித்த ஜெபங்களுக்கு என் தேவன் பதில் தருகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, சகலத்தையும் நீர்தான் படைத்தீர், உடைய ஒரு வார்த்தையினாலே படைத்தீர். சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் தேவன் ஆட்சி செய்யும்படியாய் எந்த ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களத்தில் ஜெபிக்க வேண்டி கொண்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. டிவி மூலமாய் செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவங்கள ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக ஆண்டவரே செய்திகளை கேட்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நேரத்தில் இப்பொழுதே கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராவது கைவிடப்படக்கூடாது, ஒருவராவது கைவிடப்படக்கூடாது. கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் தியானித்தது போல கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார் என்று சங்கீதத்திலே நாங்கள் தியானித்தது போல கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே இந்த தேசத்தின் பிள்ளைகளுக்கு, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு பலன் தந்து சமாதானத்தை தந்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவரே பதில் தருகிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம், பதில் தந்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களிலே ஒன்றுமில்லப்பா, உம்முடைய நாமம் மட்டும் உயர வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய வருகை நாட்கள் அதி சீக்கிரமாயிற்று. நாங்கள் ஜாக்கிரதையாய் மனந்திரும்பவும் கர்த்தருக்கென்று காத்திருக்கவும் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக என் ஆண்டவருடைய வருகையை எது நோக்கி இருக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இந்த தேசம் காணப்பட ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹல்லேலூயா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்